அதாவது சாமானிய மக்களுக்கும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த இலக்கு ஒரு ட்ரில்லியன் எக்கனாமியை நோக்கி நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா 1,00,000 கோடி பொருளாதாரத்தை நோக்கி தமிழகம் செல்கிறது அப்படின்றதுல மாற்று கருத்தில் இந்த வளர்ச்சி என்பது ஆட்சிக்கு கிடைத்த வளர்ச்சி வெற்றி அப்படின்றதை தாண்டி இது தமிழர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிற ஒரு வெற்றி மாநிலத்துக்கு. ஆமாம், அதாவது இது வந்து இந்த ஆட்சி 5 வருஷம் அப்படின்றது ஒன்று இல்லை. சார் வந்து அழகாக சொன்னாங்க எனக்கு முன்னாடி பேசினப்போ, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ஒரு மாநிலத்தில் எந்த ஒரு ஆட்சினா வரட்டும் இல்லை எந்த ஒரு கட்சினா இருக்கட்டும், அப்போ வந்து அங்கே பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குன்னா அந்த மாநிலத்தில் வளர்ச்சி இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கூட கம்யூனிஸ்ட் கட்சிகளோட அந்த தொடர் கோரிக்கைகள் இருக்குது பாருங்கள். வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ஊதியம், ஒரு பாதுகாப்பு, ஏன்னா ஒர்க் ஃபோர்ஸ் நல்லா இருக்கணும். ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாம் ஏமாத்துற மாதிரி இருக்கிறாங்க, வேலையை சரியாக செய்யலைன்னா யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் வரமாட்டாங்க. அப்போது ஒரு ஈகோ சிஸ்டம்ன்றது இங்கே இன்றைக்கி நேற்று கிடையாது, தொடர்ந்து முன்னாடியே உருவாயிருச்சு. அதை வந்து கெடுக்காமல் ஒரு முதலமைச்சர் எடுத்துகிட்டு போகணும். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு கொடுத்தப்பவே இது ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம், ஏன்னா தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்குது, ஜிஎஸ்டிபியில் நம்பர் 2 நம்பர் 3 அப்படின்றது புதுசாக இல்லை, கலைஞர் காலத்தில் இருந்தது, எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் ஓரளவுக்கு வளர்ந்தது, அதற்கப்புறம் ஜெயலலிதா காலத்தில் நல்லா இருந்தது, திருப்பி கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துலையும் ஐடிஎஸ்லாம் வந்தது. இப்போ இன்றைக்கி யாழினி பேசும்போது சொன்னாங்க, இப்போ பீகாரில் ஏன் வந்து ஐடி கம்பெனிலாம் போகலன்னா, அதற்கு குஜராத்தில் ஏன் போகலன்னா, அறிஞர் அண்ணா போட்ட விதை ஆங்கிலத்தை தமிழர்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி ஆங்கில வளர்ச்சி வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. இப்போது என்னை பொறுத்தவரையிலும் இப்போ திராவிட கட்சிகள் இந்த ஜிடிபி வளர்ச்சிக்கோ இல்லை இந்த ஜிஎஸ்டிபி வளர்ச்சிக்கோ ஒரு முக்கிய காரணம். அதாவது 9 விழுக்காடு இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது தமிழகம், அதுவும் 6% ஜனத்தொகையை வச்சு. அப்படி இருக்கும் பொழுது அப்போ தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு உழைக்கிறாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களோட உழைப்புக்கு கிடைக்கிறது தான் இது. ஃபஸ்ட்டு அதை நான் பதிவு பண்ணுறேன். ரெண்டாவது, ஒருவேளை இந்த நாட்டில் வரி தீவிரவாதமோ இல்லை மத்திய அரசோட அடக்குமுறை இல்லைன்னா தமிழ்நாடோட ரேஞ்சே வேற. இது சிங்கப்பூர் நிகராகவோ இல்லை ஜப்பானுக்கு நிகராக வளர வேண்டிய ஒரு பொருளாதாரம் உள்ள ஒரு ஊர். சொல்லுவாங்க ஸ்காண்டினேவியன் நாடுகளோட நம்மளோட வளர்ச்சி குறியீடுகளை ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை வந்து அரசியல் காரணத்துக்காக நம்ம வந்து ஒரு அதாவது இப்போ நெறியாளருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினாவும் பிரேசிலும் நல்லா கால்பந்து விளையாடுன்னு ஊருக்கே தெரியும். அர்ஜென்டினா உலக கோப்பை அடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட அந்த கதை தான் நம்ம கதை. நம்ம ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இந்த வரி தீவிரவாதமோ, உதாரணத்துக்கு புயலில் 24,000 கோடி கேட்டால் மத்திய அரசு கொடுத்தது 4,000 கோடி. அதை மேபி கூட கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பொருளாதாரம் இன்னும் மேம்பட்டுருக்கும். இது என்ன போகுது, வரியை வாங்குறாங்க, மக்களுக்கு இலவசம் கொடுக்குறாங்க. அடுத்த குற்றச்சாட்டு என்ன, திராவிட தமிழ்நாட்டு மேலே வைக்கிறது, இலவசம் கொடுக்குறீங்க. அந்த இலவசம் தான் போயிட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துது, அந்த இலவசம் தான் போய் ஜிஎஸ்டிபியை தூக்குது. யாருக்கும் எதுவும் இனாமா கொடுக்கறதில்ல, அவங்க வரியை கட்டுறாங்க, நீங்கள் இனாமா கொடுக்குறீங்க, திருப்பி வரியை வாங்கிக்க போறீங்க. அதை வைத்து தான் அந்த கட்டமைப்பு போகுது. அதற்கு எந்த ரேவடின்னு விமர்சிச்சாரோ பிரதமர், அதே திட்டத்தை தான் இப்ப அவங்க மாநிலத்தில் ஒவ்வொன்றும் அமல்படுத்தி. ஒரு விஷயம் நல்லா 1000 ரூபாய் கொடுக்கறது 1,500 ரூபாய் மத்திய பிரதேசம், அது இன்னும் 2,500 ரூபாய் ஆகணுன்றது என்னோட பீகார்லயும் அறிவிச்சிருக்காங்க. இப்போ தமிழர்கள் பற்றி பேசுகிறோம், இலங்கையிலையும் தமிழர்கள் இருக்கிறாங்க, அங்கே ஏன் வளர்ச்சி இல்லைன்னா அங்கே பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. பாகிஸ்தான்லேயும் எல்லாம் இருக்குது, மனிதர்கள் வளர்றாங்க, கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க. ஏன் அங்கே வர்றேன்னா அங்கே பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. பட் தமிழகத்தை பொறுத்தவரை அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஒரே ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ 70 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா 1% டிடிஎஸ் இன்கம் டேக்ஸு, 11% காம்போசிட் டேக்ஸு கட்டணும் மாநில அரசுக்கு. பேங்க்குக்காரங்க ஒரு 7.5லேருந்து 8% வட்டி அடிச்சுன்னு போயிடுறாங்க. 20-21% கொடுத்து தான் 70 லட்ச ரூபா வீடு வாங்குறாங்க. இங்கே 20% யார் எடுத்துன்னு போனது? இந்த பெருமையை மத்திய அரசும் பேசும், மாநில அரசும் பேசுவான். ஆனால் அதை கஷ்டப்பட்டு இந்த பொருளாதாரத்தை தூக்கிட்டு வராங்க பாருங்க மக்கள், அவங்கள பிரச்சனையை பேசுறதுக்கு யாரும் இல்லை. கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேசுறாங்க, ஆனால் அவர்களோட குரல் பெரிதாக பேசப்படுவதில்லை. இன்னொரு விஷயம் அவங்க சொன்னது வந்து இன்னொரு விஷயம், பெட்ரோல் டீசல் விலை இதெல்லாம் இன்னும் குறைச்சா மக்கள்கிட்ட இன்னும் காசு இருக்கும், இன்னும் நிறைய பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு பம்ப் செட்டு டெக்ஸ்டைல். இப்போ பம்ப் செட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் நல்லா இருந்தது. டெக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு நெசவாளர்களுக்கு. லெதர் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சி காலத்தில் நல்லா இருந்தது. மேனுஃபேக்சரிங் செக்டர் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ளே வந்தாங்க. அப்புறம் ஐடிஎஸ் கலைஞர் அவர்கள் டைடல் பார்க் ஆகட்டும், டிட்கோ ஆகட்டும். அப்போது நான் சொல்கிறதெல்லாம் அதிமுக மாறி மாறி சொல்கிறேன். இதில் ஐயா காமராஜர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, அதுவும் அடங்கும். அதையும் எனக்கு முன்னாடி கொண்டு. அப்போது இந்த ஒரு தமிழகத்தோட அந்த நம்பர் 1 பொசிஷனையோ இல்லை நம்பர் 2 அதாவது மகாராஷ்டிரத்துக்கு நிகராகோ இல்லை உங்களை விட ஜனத்தொகை அதிகமாக இருக்க உத்தரப்பிரதேசத்தை எதிர்த்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு போனன்ற அந்த ஒலிம்பிக் டார்ச்சை வந்து இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை அவர் கீழே தவற விடாமல் அதை கரெக்டாக பிடிச்சிட்டு போறாரு. இல்லை அதை தாண்டி இப்போ அடுத்ததாக எமர்ஜிங் செக்டார்னு இருக்குல்ல, இப்போ குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர், அதுதான் அவர்கிட்ட ஆரம்பத்திலே ஜெயரஞ்சன்கிட்ட கேட்டேன். ஹை அண்ட் ஜாப்ஸை வந்து உருவாக்குறது,
புதிய தொழில்நுட்பங்களுக்கு வந்து அதற்கான ஆராய்ச்சியும் வளர்ச்சியும் தமிழ்நாட்டில் செய்யுது. தமிழ்நாடு வந்து ஜிசிசிஸில் ரொம்ப பின்தங்கி இருந்தது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்று வந்து 2வது 3வது இடத்திற்கு வந்து முன்னேறி வந்துருச்சு. அதை புதுசாக உருவாக்குறாங்க. மதுரையில் ஒரு ஜிசிசி நினைத்து கூட பார்த்ததே கிடையாது. ஒரு ஜிசிசி எல்லாம் மதுரையில் வரும்னு. வின்ஃபாஸ்ட் வந்திருக்கு. ஹண்டே வந்து 18,000 கோடிக்கு மேலே வந்து ஷிப் பில்டிங் யார்டை வந்து கட்ட போகிறாங்க தூத்துக்குடியில். அதை சுற்றி வரக்கூடிய வளர்ச்சி, கங்கை கொண்டானில் சோலார் வந்து பிளான்ட்டை நிறுவி 12,000 பெண்களுக்கு வந்து டாட்டா, இது மாதிரி வந்து பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி மித்த இது 2 tier சிட்டிஸ் இருக்கு இல்லையா, 2nd tier சிட்டிஸ்க்கு கொண்டு போகணும்னு பண்ணக்கூடிய வளர்ச்சி இருக்குல்ல, அப்போ அதை அடையாளம் கண்டு பண்ணுறாங்க. அவர் இதை தான் சொன்னார் இல்லையா, நான் லெதர் செக்டர் இப்போ பெரிய ஒரு செக்டர், அதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், செமிகண்டக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செமிகண்டக்டர் பாலிசியை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா மைக்ரானுக்கு வந்து 60% மேலே சப்சிடி கொடுத்து குஜராத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நிறுவனம் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி தெலங்கானாவையும் தமிழ்நாட்டு தான் நாங்கள் பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸாக டெஸ்டினேஷனாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம்னு அனௌன்ஸ் பண்ணுச்சு. ஆனால் கடைசியில் குஜராத்துக்கு போச்சு. ஏன்னா 60% சப்சிடி ஒன்றிய அரசு அவங்களுக்கு கொடுக்க போகுது, நீ குஜராத்துக்கு வான்னு கூட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பண்ணதும் பொழுது இவ்வளோ ஒரு வளர்ச்சியை எட்ட முடியும் அப்படின்றது தானே ஒரு பெரிய பெருமிதத்துக்குரிய விஷயமா வந்து முதலமைச்சர் சொல்றார். அதைத்தானே ஒன்றிய அரசினுடைய வந்து அவர் வந்து நான் வந்து இந்த இலக்கை வந்து இவ்வளோ நெருக்கடிக்கு நடுவில் நான் அடைஞ்சிருக்கேன்றதை சொல்லி காட்டுறாரு. மத்திய அரசு உதாரணத்துக்கு இப்போ இன்னும் நம்ம புரியுற மாதிரி சொன்னா கல்வி இலக்கு என்ன அடையல. இலக்கு வந்து 2031 1 ட்ரில்லியன், அதற்கு 15% வளரணும். ஆனா 12% பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. இத்தனை இடர்பாடுகளுக்கு நடுவுல அதுங்க ஆட்சியில் யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் தமிழ்நாடு அந்த 1 ட்ரில்லியன் எக்கனாமி அடையும். அது வந்து இந்த தமிழ்நாட்டில் தமிழரோட உழைப்பின் மீது நம்பிக்கையில் நான் ஒரு பத்திரிகையாளராக பதிவு பண்ணுறேன். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் வரி தீவிரவாதமோ இல்லை அரசியலில் குழப்பம் இல்லாத ஒரு நல்ல தலைவர் இருந்தால் அது வேகமாக போகும். அதுதான் புரிதல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.